ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே நான் போய் மாவு அரைச்சி எடுத்துட்டேன். பச்சை பயிர் மாவு. இங்கே வந்து தோசை ஊற்றலான்ட்டு கல் வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை சட்னி அரைச்சி வேர்க்கடலை சட்னி செஞ்சாச்சு. இப்போ மாவு வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோசை ஊற்றலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கல் சூடானோன்னே லைட்டாக ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இது லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். மீடியமாக வச்சுட்டு இருங்க. கரண்டி எடுத்தாச்சு. நல்லா இது பண்ணிவிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் ஸ்பீடாக்கி வச்சுக்கலாம். அது வேகட்டும். வெந்தோடனே அதை திருப்பிக்கலாம். வேணும்னா லைட்டாக ஆயில் வேணால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். செவக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். நல்லா செவக்கணும். அது கூட வந்து நம்ம வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதுதான். பாப்பா எழுந்துட்டா ப்ரஷ் பண்ண சொல்லணும். அவங்க லீவுன்றனால கொஞ்சம் லேசியாக இருக்கிறாங்க. ஸ்கூல் டைம்னால் எழுந்தோடனே டக்குன்னு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிக்க போயிடுவாங்க. குளிச்சுட்டு அதோட கிளம்பிக்கணும். அவங்களுக்கு நான் அதுக்குள்ளேயே ரெடி பண்ணுறதெல்லாம் காலையிலே 5 o'clock எழுந்து சாப்பாடு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவங்க எழுந்தோன்னே அவங்கள குளிப்பாட்டுறது, அவங்கள கிளப்புறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அதோட அவங்க கிளம்பிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் மட்டும் அவங்க டேடியை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஈவினிங்காக நான் போய் கூட்டிகிட்டு வருவேன். இப்போ லீவ் விட்டுருக்கனால எக்ஸாம் முடிஞ்சு ஆனுவல் லீவ் விட்டுருக்கனால அவங்க கொஞ்சம் லேசியாக பொறுமையாக எழுந்து பொறுமையாக கிளம்புறாங்க. குளிக்கிறதோ மற்ற வேலை செய்கிறதோ எல்லாம் பண்ணுறாங்க. தோசை ஊற்றியாச்சு. இப்படி தான் இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. குழந்தைங்களுக்கும் நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இது.
இன்னொரு தோசை உங்களுக்கு ஊற்றி எடுத்து காட்டுறேன். பாருங்க அழகாக எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னுட்டு. டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இதில் நம்ம வேர்க்கடலை சட்னி ஊற்றி